கலர் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சன்யா என்ன படையல் போட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு தானே? நான் தான் படிச்சுனேன். படித்து உட்காந்து சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன நாள்னா 18. இன்றைக்கி வந்து 18. சில வீட்டில் வந்து கோயிலுக்கு போவாங்க, கோயிலில் போய் பொங்கல் வைப்பாங்க. சில பேர் கறி குழம்பு வச்சு வீட்டில் இப்போ செத்தவங்களுக்கு படைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதான் பண்ண போகிறோம். நான் வந்து கறி குழம்பு எடுத்து ஆக்க போகிறேன். என்ன கறி பார்த்தா வாத்துக்கறி. அப்பா எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி ஆஞ்சி கஞ்சி கொடுத்துட்டாங்க. நான் போய் 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாத்துக்கறி குழம்பு தானே மூட்டை. சரி வைக்கலாம்னா ஆமாம். இன்னும் நாள் பார்த்து எங்கே நேரம் இப்போ எங்களுக்கு வந்து பேட்டில் இருப்பதுக்கு தானே, குட்டில் கிடையாது. ஆனால் எனக்கு கூட சிலிண்டர் வேறு ஆகிடுது. அடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சானுமே. சாப்பாடு எல்லாம் செய்யறது தான் அடுப்பு தான் செஞ்சானோம். ஆமாம், நாளைக்கு போய் பிடிச்சிருந்தலாம். சரிம்மா. இங்கே பாருங்கள், 2 வார்த்தை இருந்தாங்க. நல்லா அரிஞ்சு நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க செஞ்சால் கூட நாம் ஒரு மூச்சு 2 தண்ணி ஒரு தண்ணி ஊற்றி அழைச்சின்னு தானே கறி சுத்தமாக இருக்கும். அதனால் நான் போய் 2 தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். கறி வந்து க்ளீனாக ஆகி போச்சு. நம்ம வந்து இப்போ குழம்பு தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆடி 18ஓட ஃபேஷியல் இன்னைக்கு எங்கள் வீட்டில். ஆமாம், சரி வாங்க பார்க்கலாம். குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சிம்பிளான மெத்தட் தான் அதுக்கு நம்ம போட போகிறோம். நம்ம கறி குழம்புக்குன்னா கருப்பட்டை எதனா ஸ்பெஷலாக சேர்ப்பாங்க. இது நம்ம நார்மலாக குழம்பு வைக்கிற மாரி இப்படிங்கிற மீன் குழம்பு வைக்கிற போல தான் வச்சாகணும். வாங்க வைக்கலாம். சரிம்மா வாங்க பாப்பா வைக்கலாம். நான் எப்படி வைக்கிறேன்னு நீ பார்த்துக்கோ. நான் இல்லாத போவே நீ வைக்கணும். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த குண்டான மாற்றுங்க வாழை மாற்ற சொல்கிறீங்க. நானும் வந்து போகலாம் வாங்கின்னு வரலாம் போகலான்னு அப்படின்னு நினச்சிக்கினே இருக்கு போனான்னு. சரி வாங்கின்னு வந்துடலாம் இன்றைக்கி போய் அப்படி நினைப்பினக்கோசம் இந்த ஆடுக்கிற சிந்தனில் வந்து எனக்கு இந்த ஆடு ஓட்டி மேய்க்கணும், ஓட்டி வந்து காட்டணும், இது மைண்ட் செட் தான் எனக்கு அதிகமாக அதுக்கோசம் இந்த சிந்தனை கூட அதிகம் வர மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்குன்னா 2 நாள் இந்த 2 நாளில் வந்து இந்த குண்டானை மாற்றி ஆகணும். குண்டானி வாழ் பிரச்சனை மாற்றுறேன் நான். ஆனால் ஒரு வாழ் நல்லா கள்ளி வாழ் தான், அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக அந்த ஸ்பெஷலாக செய்யறதுக்கோசம் புது குண்டான் வாங்கிக்கலாம். சரியா? சரிம்மா. நான் வந்து காலையிலே குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி கறி ஆகணும் இல்லையா, அதை ஆஞ்சி கஞ்சி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போய் நம்ம அப்புறம் போய் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுக்கிறான்னு செஞ்சு எடுத்து போய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வர வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. சரிம்மா. ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு கொஞ்சமாக கொடுக்குறேன்னா. என்ன தீ அதிகமாக வச்சிட்டிங்களா? குழம்பு ரெடி ஆகிடும். அப்பா இஞ்சி கொஞ்சம் போடுமா? இஞ்சி பூண்டு பேஸ்டா? வாய் வேற கொள்ளடுது, வேர்த்து ஊற்றுறடே. சும்மாவே எனக்கு வந்து சீதளம் மாரி நல்லா வேர்க்கு நல்லா துப்புன்னு. இப்போ சொல்ல வேணும், வெயில் இருக்குது, ரொம்ப வேர்க்குது. வெயில் அந்த அணல் அடுப்பானலா? சரி சரி. பேசி தக்காளி பழம் போட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். சரிம்மா. என்ன குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது? சிம்பிளாக தான் வைக்கணும், அப்படி வச்சா தான் நல்லாவும் இருக்கும். கறி குழம்புக்கு இந்த குழம்பு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கறி குழம்புல புளி காய்ச்சி ஊற்ற மாட்டாங்க, புளி காய்ச்சி ஊற்றுவாங்க. வாத்துக்கறி புளி காய்ச்சி தான் வாசனை இருக்கும். நம்ம கறி சேர்த்துக்கலாமா? சரிம்மா. பாப்பா நல்லா இருக்குதா? கலர் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைம்மா, உண்மையுமே வாத்துக்கறி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம கோழிக்கறி வாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது நாட்டுக்கோழி டேஸ்ட் அதிகம், வாத்துலாம் டேஸ்ட் அதிகம். ஏன்னா பயிர் வெளியில் தான் நான் வாத்துலாம் நல்லாயிருக்கும். நெல் பில்லு தான் சாப்பிடும், சின்ன சின்ன நத்தோடு சாப்பிடும். உப்பு போடுமா தேவை? கறியிலேருந்து தண்ணி வரல, அது கொதிக்குதா? சவுண்டு நல்லா கேட்குது. சஜஷன் வருது ஜானியா. வந்தோடனே என்ன பண்ணுறேன், குழம்புலாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டேன். சாப்பிட்ற வேலை தான், வாங்க சாப்பிட்லாம். நீ போய் குளிச்சு ரெடி ஆகிட்டியா? சரிம்மா. பார்த்துட்டே இருக்கேன். சாப்பிடுவோம், சீக்கிரம் சாப்பிடணும். வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் ஆடி 18க்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
சரண்யா என்ன படையல் போட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு தானா? நான் தான் படிச்சுனேன். ம் படிச்சு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். 2 வாரத்துக்கு பார்த்தாங்களா? நம்ம போயிட்டு அங்கே தான் குளிச்சுட்டு வந்தேன். 2 வாரத்துக்கு போனேன். இன்னைக்கு பீஸோட சொன்னேன் 2 வாரத்துக்கு 4 பீஸ் வரும் எடுத்து வைங்க சொன்னேன். அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. சரியான பசி. உணவு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வரைக்கும் போட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் வந்தது சாப்பிட்டு என்னெல்லாம் ஒரு சரி சரி சாப்பிடு. 3 நாளுமே விசேஷ நாள் தான். வெள்ளிக்கிழமை, அப்புறம் வந்து ஆடி 18, இன்னைக்கு வந்து அமாவாசை. 3 நாளுமே தலை குளிச்சு வேறு தலை வேறு தலை கூட செய்வேன். குளிச்சுட்டு வந்து அழகாக சாப்பாடு செஞ்சு படித்தோம். 3 நாள் தொடர்ந்து தான் படிச்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே அப்படி தான் செய்வீங்க. ஜெயஸ்ரீ நேற்று வந்து ஆடி பெருக்கு வந்து நல்லா சிறப்பாக போச்சு. நம்ம நல்லா வீட்டுமே போயிருக்கோம். நம்ம வீட்டையும் போச்சு. இன்னைக்கு வந்து அம்மாசியும் காலையில் காட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நான் சாமி படிச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல நல்ல நாள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வேலையும் நல்லா சுருக்கம் ஆகிடுது. நம்ம சந்தோஷமாக இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஆடி பெருக்கெலாம் எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க, யார் ஸ்பெஷலாக செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட செஞ்சதும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு டாடா பாய்.